இங்க இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணாலும் அவருக்கு இருந்த ஒரு நல்ல வேலையால அவங்களோட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாவே பாத்துக்கிட்டாரு. நாளாக இவரோட கைக்கு நிறைய பணமும் பொருள் ஆரம்பிக்குது. இவங்களோட ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு ஷாப்பிங்கும் செஞ்சு கொடுக்குறாரு, நிறைய நகையை வாங்கி போடுறாரு. இது எல்லாத்துக்குமே ஏதா பணம் சொல்லி கேட்டா, நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்காக என் கம்பெனிக்கு ஐடியா கொடுத்தேன், அது மூலமா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, அதுல வந்து பணம் தான் சொல்லிட்டு இவங்க வீட்டையே ஏமாத்துறான். உண்மையிலேயே இவன் ஆன்லைன்ல ரம்மி விளையாடுறது மூலமா தான் நிறைய பணமும் சம்பாதிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்தை தான் அவன் மனைவி கிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டே இருந்தான். ஒரு சில வாரத்துக்கு இவன் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்ததுனால இவன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். அது மூலமா நிறைய பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். இவன் இப்படி தொடர்ந்து விளையாடுறதுனால இவன் இந்த ஆன்லைன் ரம்மிக்கு அடிக்ட் ஆயிடுறான். சில வாரங்களுக்கு அப்புறம் இவன் விளையாடுற எல்லா கேம்லயுமே தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கான். இதனால அவன் வீட்டுல சரியாவும் பேசவும் மாட்டான். கையில இருந்த பணமும் பேங்க் பேலன்ஸ்ல இருந்த பணமும் சுத்தமா காலியானதுனால இவன் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே இவன் கடனை வாங்க ஆரம்பிச்சான். இவன் கடனா வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே ஆன்லைன் ரம்மிலேயே போட்டு அதை மொத்தத்தையுமே தோத்துட்டான். இவன் வேலை செய்யற இடத்துல தொடர்ந்து கேம் ஆட்டே இருந்ததுனால இவனை வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. இவனுக்கு கடன் கொடுத்ததுக்கு எல்லாருமே பணத்தை திருப்பி கேட்டு இவனை ரொம்ப பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவனால அந்த பணத்தை சுத்தமா பெறட்டவும் முடியல. இவன் பொண்டாட்டிய சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு ரோட்ல விளையாட்டு இருந்த டாக்டரோட குழந்தைய கடத்திடுறான். அந்த டாக்டருக்கும் போன் போட்டு எனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா உன் குழந்தைய நாளைக்கே விட்டுறான், போலீஸ் கிட்ட எல்லாம் போவதுன்னு சொல்லி அவனையும் மட்டி வைக்கிறான். அவனும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். கல்யாணத்துக்கு போன பொண்டாட்டி திடீர்னு ஒரே நாளே உங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இவன் வீட்டுல அந்த குழந்தைய கட்டி போட்டு வச்சிருக்கா அவங்க பொண்டாட்டியும் கவனிக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி அவனையும் போட்டு அடிக்கிறாங்க. பணத்துக்காக நீ இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஒழுங்கா அந்த குழந்தைய போய்ட்டு விடு, இல்ல நான் போலீஸ் கிட்ட சொல்லுன்னு சொல்லி அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல அந்த சண்டையில அவன் புடிச்சு அவங்க பொண்டாட்டி தள்ளி விட்டுறான். அதனால அவங்க மண்டையில அடிபட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. மன உளைச்சல் தாங்க முடியாம இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டு நான் என் பொண்டாட்டியை தெரியாதனமா கொன்னுட்டேன், ஆன்லைன் ரம்மி மூலமா என்னோட வாழ்க்கையை போச்சுன்னு சொல்லிட்டு இவனை தூக்கு போட்டு இறந்து போயிடுறான். எந்த தப்புமே செய்யாத குழந்தை அம்மா அப்பாவை இறந்து அழுதுகிட்டே இருக்காங்க. தன்னை தானே பழிவாங்குதல் தவறானதுன்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க.